ஷீரோ vlog. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா காசிமேட் ஃபிஷ் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். இந்த காசிமேட் ஃபிஷ் மார்க்கெட்டில் எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நம்ம வீடியோ எடுத்து கொடுக்குறோம். நிறைய பேர் ஆர்வமாக பார்க்குறீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. என்ன விஷயம்னா இன்றைக்கி நம்ம ஃபுல் ஏலம் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஏலம் விடுவாங்க, பட் அந்த கலாக்காய் ஏலம் வந்து வேறு லெவலில் இருக்கும். நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க உள்ள போகலாம். உங்களுக்கு 600 ரூபா, 700 ரூபா, 1850 ரூபா முடிச்சிட்டாங்க. இதுதான் அந்த ஏலத்தோட என்ட்ரன்ஸு. ஓகேவா, இந்த மாதிரி போட்டிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு தெரியல, புதுசாக வந்திருக்கீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கெட் இருக்குது. ஒன்று சின்ன மார்க்கெட், ஒன்று பெரிய மார்க்கெட். இந்த ஏலம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மார்க்கெட்லேயும் நடக்கும், சின்ன மார்க்கெட் நடக்கும். இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மார்க்கெட். தலைவர் போகிறாரு, நம்ம சொல்லி வந்து தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கலர் மாற்றி வந்துட்டார் பாருங்க. ஓகே, இங்கே ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் இருக்குது. பார்த்தீங்களா, போட்டிங்கை வந்துட்டு அதை வந்து நம்ம எடுக்கிறாங்க ஃபுல்லாக வலையிலேருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து இந்த மாதிரி கூடையில் ஏற்றிடுவாங்க. இங்கே பாருங்கள், அப்படியே லைவாக இருக்கும். ஏற்றிட்டு இங்கே வந்து இந்த கூடையில் மாற்றி ஏலம் விடுவாங்க. அதனால தான் எங்கள் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வமாக எடுத்துருவாங்க. அப்பா பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இன்னும் நம்ம உள்ளே போகல, அதுக்குள்ளே எவ்வளோ க்ரௌடுக்கு பாருங்கள். இதில் எப்படி உள்ளே போய் எடுக்கிறதுனே தெரியலையே. போன வாட்டி நம்ம உள்ளே தள்ளி விட்டு அமுக்கி விட்டாங்க. சரி போவோம். இல்லை எல்லோரும் இந்த ஏலத்துக்காக தான் வெயிட்டிங். டீலரே வாங்கிட்டுருக்காங்க. அக்கா, இந்த அக்கா கலக்கிறாங்கம்மா. 300 ரூபா போகுது, 350, 450 ரூபா ஏலம் போகுது. 600 ரூபா, 700 ரூபா, அவ்வளோதான். ரூபா இவரு கேட்டாரு, இவரு 2750 ரூபா. திருப்பி ரீஏலம் ஆயிடுச்சு. 2800 ரூபா, 900 போறாரு, 900 போறாரு, 900 போறாரு. சூப்பர், இவர் 900 போயிருக்காரு. அவ்வளோதான், முடிஞ்சு போகும். 2900 மொத்தமாக முடிச்சிட்டாரு. பா பெரிய நண்டுப்பா, எவ்வளோ பெருசாக இருக்கு பா. நாங்கள் எப்படி பார்த்தா 3 கிலோ இருக்கும் போல. 500 ரூபா பயங்கரமாக இருக்குப்பா. எவ்வளோ பெரிய நண்டுப்பா. 500 ரூபாய்க்கு கேட்குறாங்க. ஆனால் ஹோட்டலுக்கு போனால் வேறு லெவலில் எடுத்து வச்சுப்பாங்க. 500 ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க. கரெக்டா? வந்திருக்கு, புது மீன் வந்திருக்கு. என்ன மீன்? பாறை, இறா வந்திருக்கு. தூண்டில் பாறை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 500 ரூபா சொல்கிறாங்க. 500 ரூபாய்க்கு முடிஞ்சு. 500 தேலப்பாறை. $350 ரூபா. அவ்வளோதான் முடிவு. 400 ரூபாய்க்கு சங்கரா வந்துருக்கு. 400 ரூபா மொத்தம் சங்கராவும். 500 அண்ணங்கிறார். 500 ரூபா முடிஞ்சிச்சு சங்கரா. சூப்பர்ப்பா. வந்தார், எடுத்துகிட்டு போயிட்டான்ட்டார். வாழை வச்சுருக்கவங்க எவ்வளோ வாழை செம்மையாக பாருங்க. செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வாழையும் சங்கராவும். ஏன்னா சங்கரா போதுப்பா, செம்ம ஃப்ரெஷ்ஷாக உள்ளே போவோம். இப்போ சங்கரா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். அங்கே பாருங்க, வேற அளவில் இருக்குப்பா சங்கரா. 1300 ரூபாய்க்கு மொத்தம் சங்கராவும் முடிச்சிட்டாங்க போல. ஃபுல்லாக இருக்கு பாருங்க. 1300 ரூபாய்க்கு இவ்வளோவும். அடுத்த மீன் வருது.
நண்டு போகுது போலயே. 1500 ஸ்டார்ட் ஆகுது நண்டு. 600 போயிடுச்சு. ஆஹா, போகிறதுக்குள்ளே முடிஞ்சிடும் போலயே. உள்ள விடுங்க ஐயா. ரெண்டாயிரம் கேட்குறான். மீடியம் சைஸ் நல்லா இருக்கு. நான் உயிரோட இருக்கு. அண்ணன் தான் பேச 2100 முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். சங்கரா பருப்பா. சங்கரா தான்ப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏழை முடிஞ்சு போல. பட்டு முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்குள்ளே நண்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னும் பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் இருக்கு பாருங்க. ரவுண்டாக நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம நினச்சிருப்போம் ஒரு ஆள் 2 ஆள் நிறைய பேர் விட்டுட்டு இருப்பாங்க. தலைவருக்கு மீன் வாங்கன்னு சொல்லியிருக்காரு. பப்பா வேணுமா ட்ரை பண்ணலாம். பயங்கர டேஸ்ட்டாக வவ்வால். வந்துட்டாங்களா அக்கா? வந்து விட்டாங்க. வந்துட்டாங்க அக்கா. அப்படியே பூந்து உள்ளே பூந்து எடுக்க போவாங்க. ஷீலாவா? சூப்பராப்பா, செம்மையாக இருக்குது ஷீலா. 10 நிற்கிது பாருங்க. மொத்தம் 4 இருக்கு. இது 2 தீசுக்கு 1000 விடுறாங்க. சூப்பர். நாங்கள் பாருங்க பெரிய சங்கரா ஏலம் போகுது. நல்லா பெரிய சங்கராவாக இருக்கும். 1600 வரையும் போகுது. சூப்பர் 1650 ரூபா வரையும் போகுது. பெரிய சங்கரா நல்லா இருக்கு. எப்படி பார்த்தா 10 பீஸ் வச்சுருவாங்க. 1700 ரூபா. சூப்பராக போயிடுச்சுப்பா. எவ்வளோ சங்கரா இருக்குப்பா. சூப்பர்ல. மீன் என்னது? 200 ரூபா மொத்த மீனும். கேக்குறாங்க. முடிஞ்சு 200 இது மொத்தமா. தகட பிளஸ் டப்பு டப்புன்னு விட்டு போயிடுவாங்க. ஏலமா வந்துச்சு புது மீன் வருது. சூப்பர்ப்பா. சங்கரா எல்லாம் மிக்சிங்ல இருக்குப்பா. பாறையீரை எல்லாமே 750 ரூபாய்க்கு முடிஞ்சு மொத்தமா. டீலர்கிட்ட இருந்து இந்த மாதிரி கேரி பேக்கில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்டாக் மாற்றி வரும். கடமை வந்துருக்கு பாருங்க. 500 போது ஏலம் போது. சூப்பர். 550 ரூபாய்க்கு முடிஞ்சு கடம்பா. லெதர் வந்துருக்கு. லெதர் வந்து 500 ரூபாய்க்கு சொல்கிறாங்க. மடவை வந்துருக்கு. 200 ரூபா மொத்தமாக சேர்த்து. அவ்வளோ 250 ரூபா முடிஞ்சு. வந்துச்சு வவ்வால் வந்துச்சு. வவ்வால் வந்துருக்கு. வவ்வால் தான் எப்பயுமே கப்படு ஓடுதான் ஆல்மெண்ட் வரும். பாரு எப்படி விலை போகுது பாரு. ரூபாய் எடுத்துட்டாரு. வேற என்ன மீன் வந்து யாரா வந்துருக்கு. 200 ரூபாவா? சின்ன யாரா? இவ்வளவு சேர்த்து 200 ரூபா. 4 பேர் சேர்ந்து 200 ரூபா கேட்குறாங்க. 250 ரூபா.
அவ்வளோ 250 ரூபாய்க்கு டீலர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க பாருங்க. கொஞ்சம் வச்சு 600 கேட்குறாங்க கடம்பா. பயங்கரமான மீன்லாம் வருது. பெரிய சங்கரா மொத்தமாக சேர்ந்து 500 ரூபா தான். லக்கு கடவரா இருக்கு, சங்கரா இருக்கு, எல்லாமே இருக்கு. 500 ரூபா மொத்தமா 5 மீன் சேர்த்து. அதான் 600 ரூபாய் முடிஞ்சு. சூப்பர். அங்கே ஒரு டீலர் நிற்கிறாருப்பா, அவரே டப்பு டப்புன்னு தூக்கிறாரு எல்லாத்தையும். இந்த 100 ரூபா 700 ரூபாய்க்கு கனவா இவ்வளோ வருது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கு கனவா. இது 2 வந்து 600 ரூபா. அதெல்லாம் 1 வச்சுட்டு 600 ரூபா. $600 கனவா. அழுத்தா இருப்பா, மொத்தமா அண்ணனே போட்டாருப்பா. அண்ணன் எல்லாத்தையும் தூக்குறாருப்பா. பெரிய சங்கரா 1000 ரூபா. வேற லெவலில் இருக்கு. 1000 ரூபாய்க்கு 500 ரூபா 500 ரூபா 400 ரூபா போயிடுச்சு. 500 ரூபா போயிடுச்சு. சூப்பர். 600 700 ரூபா போயிடுச்சு. சூப்பர்ப்பா. 1800 ரூபா 1850 ரூபா போயிடுது. 1850 ரூபா முடிச்சிட்டாங்க. வேற லெவல் போ. இந்த மாதிரி ஃப்ரெஷ் மீன் சாப்பிட்டு பாருங்க, வேற லெவலில் இருக்கும் டேஸ்ட் சமைச்சா. இந்த அக்காவோட வேற லெவலில் ஃப்ரெஷ் வருதுப்பா. மின்னுது ஃப்ரெஷ் எல்லாம். 700 ரூபாய்க்கு இருக்காங்க. மொத்தமும் 700 ரூபாய்க்கு போயிட்டு. 700 ரூபாய்க்கு முடிஞ்சு மொத்தமும். 200 ரூபா மொத்தத்தையும் 200 ரூபா. வந்துக்கிட்டே பாருங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஏலம் போயிட்டே இருக்கு. ஃபுல்லாக இந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் வரையும் போது பாருங்க. ஃபுல்லாக பா வேற லெவல்ப்பா. இன்னைக்கு சாட்டர்டே செம்ம வியாபாரம். இன்னைக்கு என்னன்னு தெரியல, சங்கரா நாள் போல. அங்கேயும் திருப்பி சங்கரா வந்துருப்பாங்க. செம்மையாக சங்கரா ஃபுல்லாக வந்துருக்கு. 1600 ரூபா. ஆனால் அது கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது. இந்த அக்கா கடை இதை விட நல்லா பெரிய சைஸ் வந்துச்சு. 1500 ரூபா வரைக்கும் போகுது. 1600 ரூபா 1700 ரூபா வரையும் போயிடுச்சு. 1800 ரூபா பா. வேற லெவல் பா. 1850 ரூபா ஃபுல்லாக போயிடுச்சு. கொடுவா விட்றாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கொடுவா. 1800 ரூபா முடிஞ்சு போல. அவ்வளோ 1500 ரூபா ஸ்டார்ட் பண்ணாங்க. எடுத்தோன்னு 2000 ரூபா போயிடுச்சு. இது எல்லாமே சேர்த்து செம்மையாக பாருங்க. இங்கே பாருங்க, வாங்குறவங்க எல்லாமே டீலர்ஸ் தான். கஸ்டமரை விட டீலர்ஸ் அதிகமாக ரேட்டு கொடுத்து வாங்குறாங்கப்பா. அங்கே பாருங்க, அதுக்கு மேலே 650 ரூபா வேற லெவலில் போயிடுது. அது வேற 2500 ரூபா போயிடுச்சுப்பா. அது அவ்வளோதான். 2500 ரூபாய்க்கு முடிச்சிட்டாருப்பா. அந்த அக்கா டீலர் இருக்கா, ஒருத்தவங்க முடிச்சிட்டாங்க. 2500 ரூபா மொத்தமாக சேர்ந்து நல்லா பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அடுத்தது பாறை. இதெல்லாம் டேரெக்டாக ஒன்லி ஃபார் டீலர் எடுத்துகிட்டு போவாங்க. ஓகே, ஃபுல் வந்து கூட மீன் தான். நம்மளும் எடுத்துக்கலாம், பட் மோஸ்ட்லி டீலர்ஸ் தான் வந்து எடுப்பாங்க. கூட வச்சுருக்காங்க. முக்கியமான விஷயம் எங்கே பாருங்க, நம்ம ஆள் இங்கே இருக்காப்புல டைகர் ஏறா. செம்மையாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சரியான சைஸாக இருக்குது ஃபுல்லாகவே. என்ன ரேட்டு கொடுப்பாங்க தெரியலையே, பார்ப்போம் என்ன ரேட்டு போகுதுன்னு. இதுவும் 2500 ரூபாவா? ஆஹா, 2000 ரூபாய்க்கு தருவாங்களா? இது வந்து எண்டு கரெக்டாக அந்த மார்க்கெட்டோட எண்டு. இதோட வந்து ஏலம் முடிஞ்சிடும்.
இதுக்கு நடுவில் தான் பார்த்தீங்க ஏலம் போயிட்டே இருக்குது. நிறையா போட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் இங்கே நிதானம் தான் வேணும் உங்களுக்கு, பொறுமையாக இருந்தால். அதே மாதிரி ரொம்பவும் நீங்கள் நிதானமாக இருந்தீங்கன்னா அந்த மீன் யாராச்சும் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. டக்குன்னு வரும்போது உங்கள் ரேட்டுக்குள்ளே அமைதியாக வாங்கிட்டு போயிடணும். ஏன்னா பப்பா கிடச்சிச்சு, கொடுவா அந்த ரேட் கிடச்சிச்சு, சங்கரா எடுத்தாங்க பாருங்கள் சரியான ரேட்டுக்கு. நீங்கள் தான் பார்த்து பொறுமையாக நின்று கரெக்டான ரேட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி குவாலிட்டியாகவும் இருக்கா, குவான்டிட்டி கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் தான் பார்க்கணும் அந்த இதில். ஏன்னா நீங்கள் ஒரு ரொம்ப ட்ரஸ்ட்டும் வைக்க முடியாது அந்த இடத்துல. ஏன்னா எல்லோரும் ஒரு மாதிரி இல்லை, அதுக்காக சொல்கிறேன். கண்டிப்பாக பார்த்து பக்காவாக எடுத்துக்கோங்க. கொடுவா 950 ரூபா போயிட்டு இருக்குது. 700 ரூபா ஸ்டார்ட் ஆச்சு, 950 ரூபா போயிட்டு இருக்குது. 950 ரூபா. கொடுவா இருக்குது, வஞ்சரம் இருக்குது, பாறை இருக்குது, கனவா இருக்குது, எல்லாமே வச்சுருக்காங்க அக்கா. இன்னும் ஸ்டாக் வந்துக்கிட்டே தான் இருக்குது பேக்கில். என்னது கொடுவா எடுத்து வச்சிட்டாங்க, ரேட்டு போடணும்னு சொன்னாங்க. மடவை இருக்குது பாருங்க, செம்மையா மீன் தலை மட்டும் ஏலம் போட்டு சூப்பரா. இது வாங்கிட்டாங்க, போட்டோன்னே வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ தான் போட்டாங்க. பெரிய பெரிய மீனோட தலைலாம் மொத்தமாக அப்படியே ஏலமாக விடுவாங்க. 6 7 மீனோட தலை, 7 மீன் தலை. இதெல்லாம் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். 200 ரூபா மொத்தமாக அந்த தலை. கஸ்டமர் சுற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான மீன் வர வரையும் வாங்க மாட்டாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா மீன் வந்துக்கிட்டே இருக்குல்ல, அதனால தான். பாருங்க எவ்வளோ பெரிய நண்டு பாருங்க, எடுக்கிறாங்க. 500 ரூபா தான் சொன்னாங்க, கரெக்டாக வாங்குறதுக்கு ஆள் இல்லை. இப்போ வந்து பார்க்குறாங்க. போட்டு வந்துருக்கு, மீன் வருது பாருங்க, சூப்பர். என்ன மீன் வருது? சங்கரா வந்துருக்கு ஃப்ரெஷ்ஷாக. அப்பா செம்மையாக இருக்குப்பா, சூப்பராக இருக்குது ஃபிஷ்ஷு. போது பார்ப்போம் இந்த ஏலம் எங்கே போதும் பார்ப்போமா. அப்படியே அண்ணனை பின்தொடர்ந்து போவோம். இந்த காடு தான் போகுது. வந்துருச்சு. 1700 ரூபாய்க்கு முடிஞ்சிச்சு. இந்த மீன் போகுது 1700 ரூபா மேலே போயிடு, முடிஞ்சிச்சு. 1700 ரூபாய்க்கு முடிஞ்சிச்சு. அடுத்த மீன் வந்திருக்கு. பல எனக்கு எல்லாமே வேற லெவலில். 1750 ரூபா. 900 கேட்குறாங்க, அந்த பாட்டி கேட்குறாங்க. 900 ரூபா. 900 ரூபாய்க்கு முடிஞ்சு. சூப்பர்ப்பா. மொத்தமாக 500 ரூபா. இவ்வளோ நேரம் செம்மையாக போச்சு ஏலம். இந்த மீனுக்கு போக மாட்டேங்குது. போதுப்பா, கம்மியாக்கிட்டாங்க ரேட்டை. வந்துச்சு 500 ரூபாய்க்கு ஒரேடியாக முடிஞ்சு. 500 ரூபாய்க்கு முடிச்சிட்டாங்க. இவ்வளோ மீன் 500 ரூபாப்பா. கேக்குறாங்க. எவ்வளோ மீன் பாருங்க கேக்குறாங்க. நம்மளை தள்ளி விட்டு வராங்க 3 பேரும். சூப்பர் போங்க. 1450 ரூபாய் முடிஞ்சு. ஆனால் முன்னாடி பாருங்கள், இதை விட பெரிய சங்கராலாம் 1600 ரூபாய்க்குலாம் முடிஞ்சு. அதுதான் சார் டீலருக்கு ஆச்சு, கஸ்டமருக்கு ஆச்சு. நம்மளுக்கு அந்த லக்கு, அந்த டைமிங்கில் அங்கேருந்து ரேட்டு பேசி முடிக்கிறது தான் மேட்ரு. நம்ம கேட்கும் போது யாராச்சும் கேட்காம இருந்தால் நம்மளுக்கு அந்த ரேட்டுக்கு அமைஞ்சிடும். அதான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஏழாம் வீடியோ பயங்கரமாக போச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வஞ்சரம் வந்துருந்துச்சு, டைகர் ப்ரான் வந்துருந்துச்சு. இது போக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்னே இருந்துச்சு. இன்றைக்கி சாட்டர்டே ஒருத்தர் வந்து பார்த்து கேட்டால் நீங்கள் எந்த டேட்டில் போய் ஏலம் எடுக்கிறீங்கன்னு. சாட்டர்டே சண்டே வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி புதன்கிழமை வாங்க, அன்றைக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா சாட்டர்டே சண்டே எப்பயுமே வந்து வீக்கெண்டில் வரனால உங்களுக்கு லீவில் இருப்பாங்க, நிறைய பேர் வருவாங்க சொல்லி நிறைய ஃபிஷ்ஷஸ் எடுத்துகிட்டு வந்து க்ரௌடு ரொம்ப சூப்பராகும், விலையும் நல்லா போகும். இன்றைக்கி பாதிக்கு பாதி தான் விலையே போச்சு. நான் பார்த்த வரையும் நிறைய பேருக்கு லக் இருந்துச்சு, நிறைய பேருக்கு லக் இல்லாமல் வாங்காமல் போயிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் வீடியோஸ் டாடா பை பை.